ஓம் சாந்தி. கலியுகம் துக்கமான உலகம் என்பது நமக்கு பாபா முக்கால ஞானத்தின் மூலமாக புரிய வச்சிட்டாரு. சத்தியுகம் சுகம் நிறைந்த உலகம். ஏன் அங்கே சுகம் நிறைந்த உலகம், அங்கே துக்கமே இல்லைன்னா அங்கே ராவணன் இல்லை. துக்கம் தரக்கூடியவன் ராவணன். அந்த ராவணன் அங்கே இல்லாதனால அங்கே துக்கமே இருக்காது, சுகமே சுகம்தான். இப்போ நாம் சங்கம யுகத்தில் இருக்கோம். ஒரு பக்கம் துக்கமான உலகம், இன்னொரு பக்கம் சுகம் நிறைந்த உலகம். இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்து வரோம். ஸோ இப்போ நமக்கு துக்கத்தின் நினைவுகள் நம்மை தாக்கக்கூடாது. துக்கமான விஷயங்கள் பார்த்தாலும் நடந்தாலும் அது என் மனசை பாதிக்கக்கூடாது. ஏன்னா நான் சங்கம யுகத்தில் பரமாத்மாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மா. எப்போ அவருடைய அன்பிலேயே நான் மூழ்கி உள்ளேனோ அப்போ இந்த கலியுக துக்கங்கள் என்னை பாதிக்காது. வீணான சிந்தனைகள் செய்தாதான், பலகீனம் மனம் அடையும் போது தான் துக்கம் நம்மளை பாதிக்கும். ஆகவே பாபா வீண் சிந்தனை செய்யாதீங்க, துக்கத்தை நீங்கள் வாங்கி கொள்ளாதீர்கள். உங்களுக்கு துக்கம் யாரும் கொடுக்கவே முடியாதுங்கிறாரு. எப்போ நம்ம பரமாத்மாவுடைய அன்பிலேயே மூழ்கி இருக்க வேண்டும். நல்லது. 5/5/2022। मीठे बच्चे, तुम बाप की श्रीमत पर चलो तो तुम्हें कोई भी दुख दे नहीं सकता। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத் படி நடங்கள், உங்களுக்கு யாரும் துக்கத்தை தர இயலாது. दुख तकलीफ देने वाला रावण है जो तुम्हारा राज्य में होता नहीं। துக்கத்தையும் கஷ்டத்தையும் தரக்கூடியவன் ராவணன். அந்த ராவணன் உங்களுடைய ராஜ்யத்தில் இருக்க மாட்டான். प्रश्न, इस ज्ञान यज्ञ में तुम कौन सा आहुति देते हो? இந்த ஞான வேள்வியில் நீங்கள் என்ன ஆகுதி என்பதை கொடுக்கின்றீர்கள்? उत्तर, इस ज्ञान यज्ञ में तुम कोई तिल जौन आहुति नहीं दे। इस ज्ञान यज्ञ में तुम कोई तिल जौन आहुति देते नहीं हो. நீங்கள் இந்த ஞான வேள்வியில் எள் மற்றும் எவ்விதமான தானியங்களை நாம் ஆகுதியாக கொடுப்பதில்லை. इसमें तुम्हें देह से जो कुछ भी है वह सब आहुति देना है. இந்த யஜ்யத்தில் தேக சகிதமாக என்னவெல்லாம் உள்ளதோ அவைகளை நாம் ஆகுதி கொடுக்க வேண்டும். அர்த்தாத் புத்தி சே புலா தேனா. புத்தியின் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய அனைத்தையும் மறக்க வேண்டும். அதாவது எனது என்பதை உனதாக மாற்றிவிட வேண்டும். அதுதான் ஆகுதி. இஸ் யஜ்ய கி சம்பால் பவித்ர ரக்னே வாலா பிராமன் ஹி கர் சக்தா ஹை. இந்த யஜ்யத்தை சம்பாலனை செய்வதற்கு பவித்திரமான பிராமணர்கள்தான் இதனை பாதுகாக்க முடியும். ஜோ பவித்திர பிராமன் பந்தி வஹி ஃபிர் பிராமன் சோ தேவதா பந்த். யார் பவித்திர பிராமணர்களாக ஆகிறார்களோ அவர்கள்தான் பிராமணர்களிலிருந்து தேவதையாக ஆகிறார்கள். கீத், துமே பாக்கே ஹம்னே ஜஹான் பாலியா. உன்னை அடைந்தவுடன் நாங்கள் இவ்வுலகை அடைந்தோம். ஓம் சாந்தி. பச்சே ஆயே பாப் கே பாஸ். குழந்தைகள் வந்துள்ளீர்கள் தந்தையிடம். பச்சே ஜரூர் ஆயேங்கே தப் ஜப் பாப் கோ பெஹ்சான் கர் பாப் கஹேங்கே. குழந்தைகள் அவசியம் தந்தைகிட்ட வருவாங்க. எப்போ வருவாங்க? எப்போ இவர்தான் தந்தை என்ற அறிமுகம் கிடைக்கின்றதோ அவரை அப்பொழுது தந்தை என்று கூறுவார்கள். நகித்தோ ஆகி நகி சக்தி. அப்பாங்கிறது புரிஞ்சுக்கல, அப்பாங்கிறது ஏற்றுக்கலன்னா எப்படி அப்பா கிட்ட வர முடியும்? பச்சே ஜான்தே ஹம் ஜாத்தே ஹி நிராகார் பேகத் பாப் கே பாஸ். குழந்தைகள் நாம் இப்போ தெரிஞ்சிட்டோம், நம்ம நிராகாரமான எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் வந்துள்ளோம். உன்கா நாம் शिव பாபா ஹே. அவருடைய பெயர் சிவ தந்தை. உன்கோ அப்பனா ஷரீர் நஹி ஹே. அவருக்கு தனக்கென்ற ஒரு உடல் கிடையாது. உன்கா கொய் பி துஷ்மன் பன் நஹி சக்தா. அவருக்கு யாருமே எதிரி என்பது கிடையாது. யஹா துஷ்மன் பந்தே தோ ராஜாவுக்கு மார் டால்தே ஹே. ஆனால் கலியுகத்தில் எதிரி என்றாகும்போது ராஜாக்களாக இருந்தாலும் அவர்களை கொன்று விடுகிறார்கள். உன்கா கொய் பி குச் நை கர் சக்தா ஹே.
गांधी को भी मारा क्योंकि उनका तो शरीर था. காந்திஜி கூட கொன்றார்கள். ஆனா அவருக்கு அவருக்கென்று शरीरम இருந்தது. बाप को तो अपना शरीर है ही नहीं. பாபாவுக்கு தனக்கென்று शरीरம் கிடையாது. मारना चाहेंगे वक्त भी उसको जिसमें प्रवेश करता हूं. கொல்ல வேண்டும் என்றாலும் தந்தையை கொல்ல முடியாது. ஆனா எந்த शरीரத்துல பிரவேசமாகிறேனோ அந்த शरीரத்தை தான் கொல்ல முடியும். ஆத்மா को तो कोई मार काट नहीं सकता. ஆத்மாவை கொலை செய்யவோ துண்டிக்கவோ செய்ய முடியாது. तो जो मुझे यथार्थ रीति जानते उनको को ही ராஜபாக்கிய देता. யார் என்னை சரியான முறையில் அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நான் ராஜபாக்கியத்தை தருகிறேன். உனக்கு ராஜபாக்கிய கோயி ஜலா நஹி சக்தா. அவர்கள் அடையக்கூடிய அந்த ராஜபாக்கியத்தை யாரும் எரிக்க முடியாது. ந பானி டுபா சக்தா ஹை கிசி பி ஹாலத் மே. நீரால் அந்த ராஜ்யத்தை மூழ்கடிக்க முடியாது எவ்வித சூழ்நிலையிலும். தும் பாப் சே வர்ஷா லேனே ஆயே ஹோ அவினாஷி ராஜதானி. குழந்தைகளாக நீங்கள் தந்தையிடம் அழிவற்ற ராஜதானியை பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். जिसको कोई भी दुख अथवा तकलीफ दे न सके. அங்கு யாரும் துக்கம் இடையூறு என்பது கொடுக்க இயலாது. वहाँ तकलीफ देने वाला कोई होता ही नहीं. சத்தியுகத்தில் நமக்கு இன்னல்கள் தடக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தக்லீஃப் தேன வாலா ஹே ராவன். ஏன்னா இடையூறு தரக்கூடியவன், தொந்தரவு செய்யக்கூடியவன், துக்கம் தரக்கூடியவன் ராவணன். ராவன் को 10 शीश भी दिखाता है. அந்த ராவணனுக்கு 10 தலை காட்டுகிறார்கள். सिर्फ रावण दिखाता है, मंडोदरी दिखाते नहीं. ராவணனை காண்பிக்கிறார்கள், ஆனா மண்டோதரியை காட்டுறதில்லை. सिर्फ नाम रख दिया है कि रावण की स्त्री थी. மண்டோதரி என்பது ராவனுடைய மனைவி. அந்த மனைவி ராவனுடைய மனைவிக்கு மண்டோதரின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த மனைவியை காட்டுவதில்லை. யஹா ராவன் ராஜ் மே தும்கோ தக்லீஃப் ஹோ சக்தா ஹே. ராவண ராஜ்யத்தில் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படலாம். வஹம் தோ ராவன் ஹோத்தா நஹி. ஆனால் சத்தியத்தில் ராவணன் என்பதே கிடையாது. பாப் தோகை நிராகார் உன்கோ கொய் மார் காட் நஹி சக்தா. பாபா நிராகாரமாக இருக்கின்றார். அந்த தந்தையை யாராலும் கொல்லவோ துண்டிக்கவோ முடியாது. तुमको भी ऐसा बनाता है जो तुमको शरीर होते भी कोई दुख न हो सके. பாபா உங்களையும் அம்மாதிரியாக ஆக்குகின்றார். நீங்க சரீரத்தில் இருந்தாலும் யாரும் உங்களுக்கு துக்கம் தர முடியாது. ஐசே பாப்கி மத் பர் சல்னா படே. ஸோ அப்படிப்பட்ட தந்தையின் வழிப்படி நாம் நடக்க வேண்டும். பாபா ज्ञान का सागर है और कोई ज्ञान दे न सकते. பாபா ஞான கடலாக இருக்கின்றார், வேறு எவரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. பிரம்மா துவாரா சபி சாஸ்திர கா சார் சம்ஜாத்தா. பிரம்மா மூலமாக அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறார். பிரம்மா ஹே சிவ பாபா கா பச்சா. பிரம்மா சிவ தந்தையின் குழந்தை. ஐசே நஹி விஷ்ணு கி நாபி சே பிரம்மா நிகலா. அம்மாதிரி நம்ம கூற முடியாது. விஷ்ணுவனுடைய தொப்புளிலிருந்து பிரம்மா வெளிப்பட்டார். அகர் நாபி கஹே தோபி சிவ பாபா கி நாபி கமல் சே நிகலா. அப்படி தொப்புளிலிருந்து வெளிப்பட்டிருந்தாலும் சிவ தந்தையினுடைய கமலமான தொப்புளிலிருந்து வந்தார் என்று சொல்லலாம். தும்பி சிவ பாபா கி நாபி சே நிகலே ஹோ. நீங்களும் சிவ பாபாவுடைய தொப்புளிலிருந்து தான் வெளிப்பட்டுள்ளீர்கள். பாக்கி சித்திரத்தோ சப் ராங் ஹை. மற்றபடி சித்திரங்கள் அநேக காட்டப்பட்டிருக்கின்றது, அவைகள் தவறானது. ஏக்கி சிவ பாபா ரைட்டியஸ் ஹை. ஒரே ஒரு சிவ தந்தை தான் ரைட்டியஸ், சத்தியமானவர். ராவன் அன்ரைட்டியஸ் பனா தேத்தே ஹை. ராவணன் நம்மை அசத்தியமானவனாக ஆக்குகின்றான். கேல் ஹை. இது ஒரு விளையாட்டு. இஸ் கேல் கோ தும் ஹி ஜான்தே ஹோ. இந்த விளையாட்டை நீங்கள் தான் அறிகிறீர்கள். கப் சே ராவன் ராஜ் ஷுரு ஹுவா.
கைசே மனுஷ கிர்த்தே கிர்த்தே கிரேஹி கேஹி. எப்பொழுது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகின்றது, அந்த ராவண ராஜ்யத்தில் மனிதர்கள் கீழே விழுந்து விழுந்து தாழ்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஊப்பர் கொய்பி சொன்ன சகே, யாருமே மேலே ஏற முடியல, முன்னேற்றத்தில் போக முடியல. बाप के पास जाने की जो रास्ता बताते वह और ही जंगल में डाल देते हैं, क्योंकि रास्ता जानता नहीं. தந்தையிடம் செல்வதற்குண்டான பாதை காட்டுகிறார்கள், ஆனால் அந்த பாதை எங்கே கூட்டிகிட்டு போகுது? காட்டில் தான் கொண்டு போய் விடுது. ஏன்னா யாருக்கும் பாதை தெரியல. பாபா கே கர் அவர் ஸ்வர்கா, பாபாவுடைய வீட்டுக்கு எப்படி போகிறது, ஸ்வர்க்கத்துக்கு எப்படி போகிறது, அந்த பாதை யாருக்குமே தெரியாது. ஜோபி குரு ஆதிகை சவ் ஹை அட்டயோக், குருமார்கள் அனைவருமே அட்டயோகத்தை தான் கற்பிக்கிறார்கள். கர்பார் சோடு தேத்திகை, வீடு வாசலை துறவரம் செய்து விடுகிறார்கள். பாபா சுடாத்தே நகி, பாபா ஒரு பொழுதுமே வீடு வாசலிருந்து உங்களை விடுவிப்பது கிடையாது. கருத்தை பவித்திரபணும், வீட்டில் தான் நீங்கள் வசிக்கணும், ஆனால் பவித்திரமாக வாழுங்கள். குமாரி அவர் குமார் பவித்ரஹே, குமாரர்களும் மற்றும் குமாரிகளும் தூய்மையாக உள்ளார்கள். திரௌபதி புகார்த்தேஹே பாபா அம்கோ பச்சாவோ, சாஸ்திரத்தில் திரௌபதி இறைவனே என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறியதாக எழுதப்பட்டுள்ளது. அம் பவித்ர பன்கர் கிருஷ்ணபுரி மே ஜானா சாத், நாங்கள் தூய்மையாக ஆகி கிருஷ்ணபுரிக்கு செல்ல விரும்புகின்றோம். கன்யா பி புகார்த்தேஹே மா பாப் தங் கர்த்தேஹே மார்த்தேஹே ஷாதி கர்னே ஹி ஹோகா, கன்யாக்களும் கதறுகிறார்கள். ஏன் கன்யா கதறாங்க? தாய் தந்தை எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு செய்கிறாங்க, எங்களை அடிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க வற்புறுத்துறாங்க. पहले माँ बाप कन्या की पाव पड़ते क्योंकि खुद को पतित और कन्या को पावन समझते हैं. பெற்றோர்களே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கன்யாவுடைய பாதங்களை பூஜை செய்கிறாங்க. ஏன்னா புரிஞ்சிருக்காங்க, இந்த கன்யா பவித்திர கன்யா, நம்ம பத்தித்தமாக மாறிட்டோன்னு. புகார்த்தி பிகை ஹே பத்தித பாவன் ஆவோ, கூக்குரலிட்டு அழைக்கிறார்கள், ஏ பத்தித பாவனே வாருங்கள். अब बाबा कहते कुमारिया पतित न बनो, இப்போ பாபா கூறுகின்றார், குமாரிகளே நீங்கள் பத்தித்தமாக ஆகாதீர்கள். நஹி तो फिर पुकारना पड़ेंगे, இல்லைன்னா நீங்களும் திரும்பி கதறி அழைக்க வேண்டியதாக இருக்கும். तुमको अपने को बचाना ही, நீங்கள் தான் உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும். பாபா ஆயாஹிகை பாவன் பனானே, பாபா வந்துள்ளார் பாவனமாக ஆக்க. கத்தி ஸ்வர்க கி பாதுஷா கா வர்ஷா தேனே ஆயாகும், ஸ்வர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளேன். இஸ்லே பவித்திர பன்னா படே, ஆதலால் பவித்திரமாக ஆக வேண்டும். பத்தித் பனேங்கே தோ பத்தித் ஹோக்கர் ஹி மரே, பத்தித்தமாக ஆனீர்கள் என்றால் பத்தித்தமாகவே இறந்து விடுவீர்கள். ஸ்வர்க கே சுக் தேக் நஹி சகேங்கே, ஸ்வர்க்கத்தின் சுகத்தை காண இயலாது. ஸ்வர்கமே தோ பௌத் மௌஜ் ஹே, சொர்க்கத்தில் நிறைய மகிழ்ச்சி ஆனந்தம் இருக்கும். ஹீரே ஜவஹர் கி மெஹல் ஹே, வைரங்கள் வைடூரியங்களால் ஆக்கப்பட்ட மாளிகைகள் இருக்கும். வஹா ராதே கிருஷ்ண லக்ஷ்மி நாராயணன் பந்தே, அங்கு ராதா கிருஷ்ணன் தான் பின்னர் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறார்கள். தோ லக்ஷ்மி நாராயணனுக்கு இத்தனா பியார் கர்னா சாஹியே, ஆக நாம் லக்ஷ்மி நாராயணனை மிகுந்த அன்பு செலுத்த வேண்டும். அச்சா கிருஷ்ணகோ பியார் கர்த்தே फिर राधे के क्यों கூம் कर दिया, நல்லது, கிருஷ்ணன் மீது அன்பு செலுத்துகிறாங்க, கிருஷ்ணன் மேலே எல்லாருக்கும் அன்பு இருக்குது. ஆனால் ராதை என்ன பண்ணிட்டாங்க, காணடிச்சிட்டாங்க. கிருஷ்ண ஜென்மாஷ்டமி पर कृष्ण को झूला झुलाता है, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணனை ஊஞ்சலில் வச்சு ஆட்டுறாங்க. மாதாயே கிருஷ்ணகோ बहुत प्यार करते, தாய்மார்களுக்கு கிருஷ்ணன் என்றாலே மிகுந்த அன்பு இருக்கு. ராதா கோ நகி, ஆனால் ராதை மேல் அவ்வளோ அன்பு இல்லை. और फिर ब्रह्मा जो कृष्ण बनने वाला है उनकी इतना पूजा नहीं है. பிரம்மா தான் ஸ்ரீ கிருஷ்ணனாக ஆகிறார், ஆனால் இந்த பிரம்மாவுக்கு
பூஜை என்பதே கிடையாது. ஜெகதம்பா கி தோ பஹுத் பூஜா கர்த்தி. ஜெகதம்பாவுக்கு அநேக பூஜைகள் இருக்கு. ஜோ சரஸ்வதி பிரம்மா கி பேட்டி ஹை. இந்த சரஸ்வதி என்பவர்கள், ஜெகதம்பா என்பவர்கள் பிரம்மாவின் புதல்வி. आदिदेव ब्रह्मा का सिर्फ अजमेर में मंदिर है. ஆதிதேவன் பிரம்மாவுக்கு ஜெய்ப்பூர் பக்கத்தில் அஜ்மீங்கிற ஊரில் தான் கோவில் இருக்கு. अब मम्मा है ज्ञानेश्वरी. मम्मा ஞானேஸ்வரி. तुम जानती हो वह ब्राह्मणी है. அவர்கள் யாரு? மம்மா என்பவர்கள் ஞானேஸ்வரி, அவர்கள் பிராமணி. वह कोई स्वर्ग की आदि देवी नहीं है. அவர்கள் ஸ்வர்க்கத்தின் தேவி அல்ல. அவர்கள் சங்கம யுகத்தில் பிரம்மகுமாரி, பிரம்மாவுடைய புதல்வி, ஞானேஸ்வரி. ந கொய் 8 புஜா ஹே. அவர்களுக்கு 8 புஜங்கள் என்பது கிடையாது. மந்திர் மே 8 புஜா திகாத்தே ஹே. கோவில்களில் 8 புஜங்களை காட்டுகிறார்கள். பாப் कहते மாயா का राज्य में झूठ ही झूठ है. பாபா கூறுகின்றார், மாயையினுடைய ராஜ்யத்தில் பொய்யே பொய்தான். ஏக் பாப் சத்திய ஹை ஜோ சச் பதாத்தே ஹை. ஒரு தந்தை சத்தியமானவர், அவர்தான் சத்தியத்தை கூறுகின்றார். மனுஷ சே தேவதா பனானே கே லியே. இந்த சத்திய ஞானம் எதற்காக? மனிதர்கள் தேவதைகளாக மாறுவதற்காக. उस जिस्मानी ब्राह्मण द्वारा तो तुम कथाएं आदि सुनते सुनते इस हालत में पहुंच गए. உலகத்தில் உள்ள பிராமணர்கள் மூலமாக பல கதைகள் கேட்டு கேட்டு நம்முடைய நிலை மிகவும் தாழ்ந்ததாக ஆகிவிட்டது. அப் மௌத் சாம்னே கடா ஹே. இப்பொழுது மரணம் எதிரில் நிற்கின்றது. பாபா கத்தி ஜப் गाठ की बाबा कहते जब जाट का जर्जरी भूत अवस्था होती है तब कलयुग के अंत कलप के संगम पर मैं आता हूँ. பாபா சொல்றாரு, எப்போ இந்த கல்பக விருட்சம் என்பது மிகவும் இற்றுப்போன நிலை அடைந்து விடுகின்றதோ, அதாவது கலியுகத்தின் இறுதி என்பது ஏற்படுகின்றதோ, அப்போ கல்பத்தின் சங்கம யுகத்தில் நான் வருகிறேன். மை யுக யுக நகி ஆத்தா. நான் யுகம் யுகம் வருவது கிடையாது. मैं कच्छ मच्छ अवतार वराह अवतार नहीं लेता. நான் கச்ச அவதாரம், மச்ச அவதாரம், வராக அவதாரம் என்று சொல்லக்கூடிய இம்மாதிரி பல அவதாரங்கள் எடுப்பதல்ல. மை கண்கண்மை நகி ரக்தா. நான் ஒவ்வொரு அணுவிலும் இருப்பதாக கூறுகிறார்கள், அதுவும் தவறானது. தும் ஆத்மா பி கண்கண்மை நகி ஜாத்தே ஹோ तो मैं कैसे जाऊंगा. நீங்க ஆத்மாக்கள் ஒவ்வொரு அணுவிலையும் செல்வது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி போவேன்? மனுஷ கிளை கேத்தே வக் ஜான்வர் பி பன்தாகி. மனிதர்களுக்காக என்ன சொல்றாங்க? மனிதர்கள் மிருகங்களாகவும் பிறக்கின்றார்கள் என்று. வக்தோ அநேக் யோனியா ஹே கிந்தி ஹி கர் சக். மிருகங்களும் கூட அநேக ஜீவராசிகள் உள்ளன. எத்தனை ஜீவராசிகள் உள்ளனன்னு எண்ண முடியாது. बाप कहते राइट बात अब मैं तुमको समझाता हूँ. பாபா கூறுகின்றார், சத்தியமான சரியான விஷயத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். அப் ஜட்ஜ் கர 84 लाख ஜனம் சத்திய ஹே யா झूठ है. இப்போ நீங்களே நிர்ணயம் பண்ணுங்க, 84 லட்சம் ஜென்மம் என்பது சத்தியமானதா பொய்யானதா? झूठी दुनिया में सच कहाँ से आए. பொய்யான உலகத்தில் எங்க சத்தியம்ங்கிறது இருக்கும்? சச் தோ ஏக் ஹி ஹோதா ஹை. சத்தியம் என்றால் அது ஒன்றுதான். பாப் ஆக்கர் சத்திய அசத்திய கா நிர்ணய கர்த்தே. பாபா வந்துதான் சத்தியம் எது அசத்தியம் எது என்று நிர்ணயம் செய்விக்கிறார். மாயா நே சப்கோ அசத்திய பனா தியா. மாயை அனைவரையும் அசத்தியமானவர்களாக ஆக்கிவிட்டது. பாப் ஆக்கர் சப்கோ சத்திய பனாதே. பாபா என்ன பண்றார்? அனைவரையுமே சத்தியமானவர்களாக ஆக்குகிறார். அப் ஜட்ஜ் கரோ ரைட் கோன் ஹி. இப்பொழுது நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க எது ரைட்டு. துமாரா இத்தனா குரு கோசாய் ரைட் ஹே யா ஏக் பாப் ரைட். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக குருமார்கள், சாது சந்நியாசிகள்
அவர்கள் கூறுவது ரைட்டா அல்லது ஒரு சத்தியமான தந்தை கூறுவது ரைட்டா? ஏக் ரைட்டிஸ் பாபாஹி ரைட்டிஸ் துனியா கி ஸ்தாபன் கர். ஒரே ஒரு ரைட்டியஸ் பாபா, சத்தியமான பாபா சத்தியமான உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். வஹா பேகாய்தா கொய் காம் ஹோத்தா ஹி நஹி. சத்தியுகத்தில் விதிமுறைக்கு புறம்பாக எந்த ஒரு செயலும் யாரும் செய்ய மாட்டார்கள். வஹா கிஷ்கோ விஷ் நஹி மில்தா. சத்தியுகத்தில் விஷத்தன்மை என்பது யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா அங்கே யார்கிட்டையுமே விஷம் என்பதே இருக்காது. தும் ஜான்தே ஹம் பாரத்வாசி பரோபர் தேவி தேவதா தே. நீங்கள் அப்போது புரிந்து கொண்டீர்கள், பாரதவாசிகள் நீங்கள் தான் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். பத்தீத் பன்கே, இப்போ பத்தீத்தம் ஆயிட்டீங்க. புக்கார்த்தி பீகே ஏ பத்தீத் பாவன் ஆவோ. ஏ பத்தீத்த பாவனே வாருங்கள்னு அழைக்கிறீங்க. எதா ராஜா ராணி ததா பிரஜா சப் பத்தீத்கே. ராஜா ராணி எப்படியோ அவ்வாறு தான் பிரஜைகள். இன்னைக்கு எல்லாரும் பத்தீத்தமாக இருக்காங்க. तब तो लक्ष्मी नारायण आदि को पूजा देहे. ஆனந்த லக்ஷ்மி நாராயணன் போன்றவர்களை பூஜை செய்கிறாங்க. பாரத் மேஹி பவித்ர ராஜா தே. அப்பவித்திரை. பாரதத்தில் தான் பவித்திரமான ராஜாக்கள் இருந்தாங்க. இப்போ அப்பவித்திரமாயிட்டாங்க. பவித்ரதாக்கோ பூஜ் தேஹே. தூய்மைக்கு தான் பூஜை செய்கிறார்கள். பாபா அக்கர் தும்கோ மகாராஜா மகாராணி பனாதே. இப்போ பாபா உங்களை மகாராஜா மகாராணியாக ஆக்குகின்றார். தோ புருஷாத் கர்னா சாஹியே. அதனால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பாக்கி 8 புஜாவாலா தோ கொய் ஹை நஹி. மற்றபடி 8 புஜங்கள் உள்ளவர்கள் யாரும் கிடையாது. லக்ஷ்மி நாராயண் குபி 2 புஜா. லக்ஷ்மி நாராயணன் அவர்களுக்கும் 2 புஜங்கள் தான் இருக்கும். சித்திரமே ஃபிர் நாராயண் கோ சாவரா லக்ஷ்மி கோ கோரா திகாத். சித்திரத்தில் நாராயணனை கருப்பாகவும் லக்ஷ்மியை வெள்ளையாகவும் காட்டுறாங்க. अब एक पवित्र एक अपवित्र कैसे हो सकता है? झूठा चित्र है. ஒருவர் தூய்மையானவர் இன்னொருவர் தூய்மையற்றவர் என்று எப்படி இந்த மாதிரி பொய்யான சித்திரத்தை காட்ட முடியும்? अब बाप समझाते राधा कृष्ण दोनों गोरे थे, फिर काम चिता पर बैठ दोनों सावरा हो गया. இப்போ பாபா புரிய வைக்கின்றார். ராதா கிருஷ்ணனுடைய ஆத்மாக்கள் கூட இருவருமே தூய்மையானவர்களாக இருந்தார்கள். ஆனால் பின்னாடி பிறவி சக்கரத்தில் 2 பேருமே தூய்மை இழக்கும்போது கருப்பாயிடுறாங்க. ஏக் கோரா ஏக் சாவ்ரா ஹோ ந சகே. ஒருவர் கருப்பாக இன்னொருவர் வெண்மையாக இருக்க முடியாது. கிருஷ்ணக்கு ஷாம் சுந்தர் கதேனா. கிருஷ்ணனை ஷாம் சுந்தர்னு சொல்கிறாங்க. ராதைக்கு ஷாம் சுந்தர் கியூ நஹி. ராதையை ஷாம் சுந்தர் என்று ஏன் கூறுவதில்லை? எக் ஃபரக் கியூ ரக்கா. ஏன் இந்த வித்தியாசம் உள்ளது? ஜோடா தோ ஏக் ஜீசா ஹோனா செய்யே. ஜோடின்னு சொல்லும்போது 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். தும் கியான் சித்தா பர் பைட்டே ஹோ. இப்பொழுது நீங்கள் ஞான சிதையில் அமர்ந்துள்ளீர்கள். தும் ஃபிர் காம் சித்தா பர் கியூ பைட்டே ஹோ. பின்னர் நீங்கள் ஏன் காம சிதையில் போய் அமர்றீங்க? பச்சோங்கோ புருஷாரத் கரானா. குழந்தைகள் முயற்சி செய்விக்க வேண்டும். हम ज्ञान चिता पर बैठे ही फिर काम चिता पर बैठने की निष्ठा क्यों करते हो? ஞான சிதையில் அமர்ந்த பிறகு காம சிதையில் போக வேண்டும் என்று ஏன் சேட்டை பண்ணுறீங்க? அகர் புருஷ் ज्ञान उठाते ஸ்திரீ नहीं उठाते तो भी झगड़ा पड़ जाता है. குடும்பத்தில் ஆண்கள் ஞானத்தில் வர்றாங்க, ஆனால் பெண்கள் ஞானத்தில் வரலன்னா சண்டைகள் ஏற்படுகின்றது. யஜ்ஞமே விக்னம் தோ போத் படுது. யஜ்ஞத்தில் நிறைய விக்னங்கள் ஏற்படுது. கியான் கித்னா லம்பா சௌடா ஹே. இந்த ஞானம் மிகவும் ஆழ்ந்தது, மேலும் உயர்வானது. ஜப் சே பாபா ஆயா ஹே தோ ருத்ர யஜ்ஞ ஷுரு ஹுவா ஹே. எப்போ பாபா வந்தாரோ அப்போதிலிருந்தே இந்த ருத்ர யஜ்ஞம் ஆரம்பமாகிவிட்டது. ஜப் தக் தும் பிராமன் ந பனோ தப் தக் தேவதா பன் நஹி சக்தே. எதுவரை நீங்கள் பிராமணர்களாக ஆகவில்லையோ அதுவரை தேவதையாக ஆக முடியாது.
शूद्र पतित से पावन देवता बनने के लिए ब्राह्मण बनना पड़ेगा. சூத்ரர்கள் பத்தீத்திலிருந்து பாவனமாக தேவதைகளாக மாற வேண்டுமென்றால் அவசியம் பிராமணர்களாக ஆக வேண்டும். பிராமண் ஹி யஜ்ஞோ சம்பால் கர்த்தேஹி, பிராமணர்கள் தான் யஜ்ஞத்தை பராமரிக்கின்றார்கள். இஸ்மே பவித்ர பன்னாஹி, இதில் கட்டாயம் பவித்திரமாக ஆக வேண்டும். பாக்கி कोई தீல் ஜோன் ஆதி இக்கட்டா கற்கே நகி ரக்ன, மற்றபடி எள்ளு மற்ற தானியங்கள் இவைகள்லாம் நம்ம சேமித்து யஜ்யத்தில் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஜெய்சே அவர் லோகர்த்திகி, மற்ற உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாகம் நடத்தி அதில் பல்வேறு பொருள்களை தானம் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான யாகம் அல்ல இது. ஆஃப்தா சமய யஜ்ய ரச்சிதேகி, ஆபத்துக்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் யாகங்கள் நடத்துகிறாங்க. சமஸ்தி பகவான் ஐசா யஜ்ய ரச்சா தான், ஏன்னா அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, பகவான் கூட இம்மாதிரியான யஜ்யத்தை தான் படைத்தார். பாப்து கத்தே ஞான் யஜ்யை, ஆனால் பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறாரு, இது ஞான வேள்வி. ஜிஸ்மே தும் ஆகுதி டால்தே ஹோ, ஞான வேள்வியில் நீங்கள் குழந்தைகள் ஆகுதி பண்ணுறீங்க. தேக ச ஜோ சப் குச் ஹை ஆகுதி தீனாகி, தேக சகிதமாக மற்றவங்களிடம் அனைத்தையும் உள்ளதை ஆகுதி செய்ய வேண்டும். பைசா அதி நகி டால்னாகே இஸ்மே சப் குச் ஸ்வாகா கர், இந்த யாகத்தில் செல்வத்தை போடணும்னு பாபா சொல்லலை, அனைத்தையும் ஸ்வாகா செய்ய வேண்டும். இன்கே உப்பர் கஹானி ஹை, இந்த யஜ்யத்தை பற்றி ஒரு கதை உண்டு. தக்ஷ பிரஜாபிதா ने यज्ञ रचा, अब प्रजापिता तो ये है. தக்ஷ பிரஜாபிதா என்பவர் யாகத்தை படைத்தார் என்று. பிரஜாபிதா என்பவர் ஒருவர் தான். பிரஜாபிதா பிரம்மா, ஃபிர் தக்ஷ பிரஜாபிதா கஹான் சே ஆயே, இவர் பிரஜாபிதா பிரம்மா, ஆனால் எங்கிருந்து தக்ஷ பிரஜாபிதா வந்தார்? பாப் பிரஜாபிதா பிரம்மா துவரஹி யஜ்ய ரச்சிதே, பாபா பிரம்மாவின் மூலமாகத்தான் யஜ்யத்தை படைக்கின்றார். தும் சப் பிராமன் ஹோ, நீங்கள் அனைவருமே பிராமணர்கள். தும்கோ மில்தா ஹை தாதா கா வர்ஷா, உங்களுக்கு தாத்தா கிட்டிருந்து ஆஸ்தி கிடைக்குது. தும் கர்த்தி ஹோ அம் சிவ் பாபா கி பாஸ் ஆயா ஹை த்ரூ பிரம்மா, நீங்கள் கூறுகின்றீர்கள் நாங்கள் சிவ் பாபா கிட்ட வந்துள்ளோம் பிரம்மாவின் மூலமாக. எக் சிவ் பாபா கி போஸ்ட் ஆஃபீஸ் ஹை, இவர்தான் சிவ தந்தையின் தபால் பெட்டி. சிட்டி பி லிகோ தோ சிவ் பாபா த்ரூ பிரம்மா, நீங்கள் கடிதம் எழுதினாலும் சிவ் பாபா த்ரூ பிரம்மா என்று எழுத வேண்டும். பாபா கா நிவாஸ் இஸ்மே ஹே, பிரம்மாவுடைய உடலில் தான் சிவ தந்தை வசிக்கிறார். एक सब पावन बनने के लिए ज्ञान योग सीख रहे, பிராமணர்களாகி நாம் அனைவரும் பாவனமாக மாறுவதற்குண்டான ஞான யோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். தும் ஐசே நஹி கஹேங்கே ஹம் பதீத் நஹி ஹே, நாம் ஒரு பொழுதும் சொல்ல முடியாது நாங்கள் பதீத்தமானவர்கள் அல்ல. हम पतित है परंतु पतित पावन हमको पावन बना रहा है, और कोई मनुष्य मात्र पावन है नहीं, तब तो गंगा स्नान करने जाते हैं. நாம் அனைவரும் பதீத்தமானவர்கள், ஆதலால் பதீத்த பாவன் தந்தை நம்மை பாவனமாக ஆக்குகின்றார். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதர்களும் பாவனமானவர்கள் என்று சொல்ல முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பதீத்திலிருந்து பாவனமாக ஆக்க கங்கைக்கு நீராட செல்கிறார்கள். अभी तुम जानती हो एक सद्गुरु बाबा ही हमें पावन बनाता है. இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம், சத்குரு பாபா ஒருவர் தான் நம்மை பாவனமாக்குகின்றார். उनकी श्रीमत के बच्चे तो मुझ एक के साथ अपना बुद्धियो जोड़ो. அவருடைய ஸ்ரீமத் என்ன, குழந்தாய் நீங்கள் என்னிடம் உங்களுடைய புத்தி யோகத்தை இணையுங்கள். ஜட்ஜ் கரோ, ஜட்ஜ் பண்ணுங்க. चाहो उन गुरुओं के पास जाओ, चाहो मेरी मत पर चलो. நீங்கள் அந்த குருமார்கிட்ட போனாலும் போங்க, அல்லது நீங்கள் என்னுடைய வழி பிரகாரம் நடக்கணும்னாலும் நடங்க. துமாரா तो एक ही बाप टीचर सद्गुरु है, நமக்கு ஒரே ஒருவர், அவர்தான் தந்தை ஆசிரியர் சத்குரு.
பேஹத் கா பாப் சபி மனுஷ மாத்திரக்கோ கதே. எல்லையற்ற தந்தை என்று யாரை சொல்கிறோம்? அனைத்து மனிதர்களுக்கும் மேலானவர். ஆத்ம அபிமானி பனோ, ஆத்ம எண்ணமுடையவர்களாக ஆகுங்கள். தேவதா ஆத்ம அபிமானி ஹோத்தேகி, தேவதைகள் ஆத்ம எண்ணத்தில் இருப்பார்கள். யஹா தோ யே கியான் கிசி கி மே ஹை நஹி, இங்கு இந்த ஞானம் என்பது வேறு யாரிடமும் இல்லை. சந்நியாசி தோ கதித்தே ஆத்மா சோ பரமாத்மா, சந்நியாசிகள் சொல்கிறாங்க ஆத்மா தான் பரமாத்மான். ஆத்மா பிரம்ம தத்துவமே லீன் ஹோ ஜாத்தி ஹே, ஆத்மா பிரம்ம மகா தத்துவத்தில் ஐக்கியமாயிரு. ஐசே பாத்தே சுன்தே சுன்தே தும் கித்தனா துக்கி பத்தித் பண்படை ஹோ, இம்மாதிரியான விஷயங்களை சொல்லி சொல்லி நீங்கள் பத்தீத்தமாக துக்கமானவர்களாக ஆகிவிட்டீர்கள். भ्रष्टाचारी पतित उनको कहा जाता है जो विकार से पैदा होता. பிரஷ்டாச்சாரிகள் பதீதமானவர்கள் என்று யார் சொல்லப்படுகின்றது என்றால், யார் விகாரத்தின் மூலமாக பிறப்பெடுக்கின்றார்களோ. வக் ராவன் ராஜ்யமே பிரஷ்டாச்சாரி காம் ஹி கர்த், ராவண ராஜ்யத்தில் பிரஷ்டமான செயல்களை தான் செய்கிறாங்க. ஃபிர் குல்குல் பனானே கே லியே பாப் கோ ஆனா படுத்தா, பின்னர் மலராக மாற்றுவதற்கு தந்தை வரவேண்டியதாக இருக்கின்றது. பாரத் மேகே ஆதே, பாரதத்தில்தான் வருகிறார். பாப் கத்தி தும்கோ கியான் யோக் சிக்லாதா, பாபா கூறுகின்றார் நான் உங்களுக்கு ஞான யோகத்தை கற்பிக்கிறேன். 5 वर्ष पहले भी एक तुमको सिखलाकर स्वर्ग की मालिक बनाया था, फिर से बनाता हूँ. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஸ்வர்க்கத்தின் எஜமானனாக ஆக்கியிருந்தேன், இப்பொழுது மீண்டும் ஆக்குகின்றேன். கலப் கலப் மை ஆத்தாகி ரக்தா, கல்ப கல்பம் நான் வந்து கொண்டே இருப்பேன். இஸ்கி ந ஆதிகே ந அந்த்ஹே, இதற்கு எந்த விதமான ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. சக்கர சல்தாகி ரத், என சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். பிரளய்க்கு தோ பாத்தே நஹி, பிரளயம் என்ற பேச்சே இல்லை. தும் பச்சே சமயின் அவினாஷி கியான் ரத்னோ சி ஜோலி பர்த்தே ஹோ, குழந்தைகளாகி நீங்கள் இச்சமயம் அழிவற்ற ஞான ரத்தனங்களால் உங்களுடைய பைகளை நிரப்பிக் கொள்கிறீர்கள். நாலேஜ் புத்தி மீ ரத்தாகினா, ஞானம் புத்தியில் இருக்கணும். ஆத்மா மிகி சன்ஸ்கார் ஹி, ஆத்மால தான் சன்ஸ்கார். ஆத்மா ஹி படுக்கர் இன்ஜினியர் பேரிஸ்டர் ஆதி பந்தி, ஆத்மா தான் படிச்சுட்டு இன்ஜினியர் பேரிஸ்டராக மாறுது. அபி தும் ஆத்மாயே கியா பனேங்கே, இப்போ நீங்கள் ஆத்மாக்கள் என்னவாக ஆகுவீர்கள்? கத்து பாபா சே வர்ஷா லேக்கர் லக்ஷ்மி நாராயண் பனேங்கே, பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெற்று லக்ஷ்மி நாராயணனாக ஆகுவோம். ஆத்மா புனர்ஜன்ம் தோ ஜரூர் லேத்தி ஹி, ஆத்மா அவசியம் புனர்ஜன்மம் எடுக்கின்றது. ஏக் சமஜ்னே கி பாத்தே ஹேனா, இவைகள் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள். कोई को सिर्फ 1-2 अक्षर कान में डालो, तुम आत्मा हो, शिव बाबा को याद करो तो स्वर्ग की बादशाह मिलेंगे. நீங்கள் அனைவருக்கும் இந்த 2 வார்த்தைகளை காதுகளில் கூறுங்கள். என்ன 2 வார்த்தை? ஒன்று, நீங்கள் ஆத்மாக்கள். இரண்டாவது, நீங்கள் சிவ தந்தையை நினைவு செய்தால் ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும். கித்னா சஹஜ் ஹை, இது எவ்வளோ எளிமையான ஞானம். ஏக்கி பாப் சத்திய பத்தாத்தா, ஒரே ஒரு தந்தை தான் சத்தியத்தை கூறுகின்றார். சப்கோ சத்கதி தேத்தாகும், அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கின்றேன். பாக்கி சப் ஜூட் பத்தாக்கர் துர்கதி ஹி கரே, மற்றவர்கள் அனைவரும் பொய்யை கூறி துர்கதிக்கு அழைத்து செல்கிறார்கள். ஏக் சாஸ்திர ஆதி சப் பாத்மி பனேகி, சாஸ்திரங்கள் யாவும் பின்னால் உருவாக்கப்பட்டது. பாரத் கா சாஸ்திர ஏக்கி கீதா, பாரதத்தின் சாஸ்திரம் ஒரே ஒரு கீதை. கிருத்தின பரம்பரா சே சலா ஆயா ஹை, ஆனால் அவங்க சொல்லும்போது பரம்பரையாக இதெல்லாம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. பரந்து கப்சே, பரம்பரை என்றாலும் எப்பொழுதிருந்து? சமஸ்தி சிருஷ்டி கோ லாக்கோ வர்ஷுவா. அச்சா, இந்த சிருஷ்டி பல லட்சம் ஆண்டுகளாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. நல்லது. தும் பச்சி பாபா கிளி அங்கூர் லே ஆத்தேகோ, குழந்தைகள் பாபாவுக்காக என்று திராட்சை பழத்தை கொண்டு வருகிறார்கள்.
तुम ही लाते हो, तुम ही खाते हो, मैं नहीं खाता हूँ. நீங்கள் தான் கொண்டு வர்றீங்க, நீங்கள் தான் சாப்பிட்றீங்க, நான் ஒரு பொழுதும் சாப்பிட்றதில்ல. மை தோ அபோக்தா, நான் எதனையும் அனுபவிப்பவன் அல்ல. சத்தியமே துமாரிலே மெஹல் பனாத்தா ஹோ, சத்தியுகத்தில் உங்களுக்காகத்தான் மாளிகைகளை உருவாக்குகிறேன். யஹாம்பி தும்கோ நயா மஹல் மே ரக்தா ஹோ, இங்கே கூட உங்களுக்கு புதிய மாளிகையில் நான் உட்கார வைக்கிறேன். ஹம் தோ புராணே மே ஹி ரக், நான் பழையதில் தான் இருக்கேன். எக் ஒண்டர்ஃபுல் பாபா ஹே, இந்த தந்தை ரொம்ப ஒண்டர்ஃபுல் விசித்திரமானவர். ஏ பாபி ஹே தோ மெஹமான் பி ஹே, இவர் தந்தையாகவும் உள்ளார், விருந்தாளியாகவும் உள்ளார். பாபா பாம்பே மே ஜாயங்கே தோ மெஹமான் கஹேங்கே. சாக்கார பிரம்ம பாபா சில நேரம் சேவைக்காக வெளி சென்டருக்கு போவாங்க. இப்போ பாம்பேஸ் போகும்போது சொல்கிறாரு, நான் ஒரு விருந்தாளின்னு. யூ தோ பௌத் படா சாரி துனியா க மெஹமான் ஹே, ஆனால் நீங்கள் முழு உலகத்துக்குமே மிக பெரிய விருந்தாளி. இன்கோ ஆனா ஹே அவர் ஜானே மே தேரி நஹி லக்தா, இந்த தந்தை வருவதற்கும் செல்வதற்கும் எந்த தாமதம் ஆகுது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துடுவார், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போயிடுவார். மெஹமான் பி ஒண்டர்ஃபுல் ஹினா, இந்த ஒரு விருந்தாளி கெஸ்ட்டு ரொம்ப விசித்திரமானவர். தூர் தேஸ்கே ரஹ்னே வாலா ஆயா தேஷ் பராயா, ஒரு பாடல் உள்ளது. தூர தேசத்தில் வசிப்பவர் மாற்றானுடைய தேசத்தில் வருகிறார். தோ மெஹமான் ஹுவா, விருந்தாளியாக ஆகிவிட்டார். ஆத்தே ஹி தும்கோ குல்குல் பனாயே ஸ்வர்கதேன வர்சாதே, வருவதே உங்களை மலர்களாக ஆக்கி ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக. கோடி சே ஹீரா ஜிசா பனானே, சோழியிலிருந்து வைரம் போல் ஆக்குவதற்காக. அச்சா, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते, रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். அவினாஷி கியான் ரத்தன் கி தாரன் கர் ஷங்க் துவனி கர்னா ஹே, அழிவற்ற ஞான ரத்தனங்களை தாரணை செய்து சங்கு ஒலி இசைக்க வேண்டும். சப்கோ ஞான் ரத்தன் தேனா ஹே, அனைவருக்கும் ஞான ரத்தனங்களை கொடுக்க வேண்டும். சத்திய और असत्य को समझकर சத்திய மத் பர் சல்னா ஹை, சத்தியம் எது பொய் எது என்பதனை புரிந்து கொண்டு சத்திய வழியில் செல்ல வேண்டும். கோய் பி பேகாய்தா கரம் நஹி கர்னா, எந்த ஒரு விதிமுறைக்கு புறம்பான காரியங்களை செய்யக்கூடாது. வரதானம். बुद्धि को बिसी रखने की विधि द्वारा व्यर्थ को समाप्त करने वाला सदा समर्थ भव. புத்தியை பிஸியாக வைத்து கொள்ளக்கூடிய விதிமுறையின் மூலம் வீணானதை முடிவடையச் செய்து சதா சக்திசாலியாக ஆகுக. सदा समर्थ अर्थात शक्तिशाली वही बनता जो बुद्धि को बिसी रखने के विधि को अपनाता है. யார் சமர்த் அதாவது சக்திசாலியாக ஆகிறார்கள் என்றால் யார் தன்னுடைய புத்தியை பிஸியாக வைத்து கொள்ளக்கூடிய விதிமுறைகளை தனதாக ஆக்குகிறார்களோ. व्यर्थ को समाप्त कर समर्थ बनने का सहज साधन है. வீணானவைகளை முடிவடையச் செய்து சக்திசாலியாக ஆகுவதற்குண்டான சகஜமான சாதனம் சதா பிஸி ரஹ்னா ஹே, சதா பிஸியாக இருக்க வேண்டும். इसलिए रोज सवेरे सवेरे जैसे स्थूल दिनचर्या बनाते हो ऐसे अपनी बुद्धि को बिजी रखने का टाइम टेबल बनाओ. எவ்வாறு தினம்தோறும் அதிகாலையில் ஸ்தூல விஷயத்துக்குண்டான தினச்சரியங்களை
உருவாக்குகின்றோம். அதே போல் தன்னுடைய புத்தியை பிஸியாக வைத்திருப்பதற்குண்டான ஒரு கால அட்டவணை தயார் செய்யுங்கள். इस समय बुद्धि में इस समर्थ संकल्प से व्यर्थ को खत्म करेंगे. இந்த நேரத்தில் இந்த சங்கல்பத்தை, சக்திசாலி சங்கல்பத்தை நான் மேற்கொண்டு வீணான பலகீன சங்கல்பத்தை முடிவடைய செய்வேன். बिजी रहेंगे तो माया दूर से ही वापस चले जाए. பிஸியாக இருந்தீர்கள் என்றால் மாயை தூரத்திலிருந்தே வாபஸ் போயிடும். அதனால் என்ன பண்ணோம், டைம் டேபிள் போடும். 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஏதாவது ஸ்வமான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம், அல்லது 2 ஹவர்ஸ் ஒன்ஸு மாதிரி இன்றைக்கி நான் இந்தந்த ஸ்வமானத்தை, இந்தந்த ஞான பாயிண்ட்ஸை, வரதானத்தை நான் புத்தியில் சிந்தனை பண்ணுவேன்னு 2 ஹவர்ஸ் ஒன்ஸு அல்லது 1 ஹவர் ஒன்ஸு நம்ம வெரைட்டியாக ப்ரோக்ராம் பண்ணிட்டோன்னா அதனுடைய ப்ராக்டிஸில் இருக்கும்போது, அதனுடைய நினைவில் இருக்கும்போது பேஸ்டு தாட்ஸுங்கிறது வராது, சக்திசாலியாக ஆகலாம். ஸ்லோகன். दुख की दुनिया को बोलना है तो परमात्मा में प्यार में सदा कोई रहो. துக்கமான உலகத்தினை மறக்க வேண்டுமென்றால் பரமாத்மாவின் அன்பில் சதா மூழ்கி இருங்கள். பரமாத்மாவுடைய அன்பில் சதா நம்ம மூழ்கியிருக்கோம். அவருடைய அன்பில் நம்ம மூழ்கிட்டா இந்த துக்கமான உலகம் நமக்கு நினைவு வராது. மேலும் பாபா அடிக்கடி என்ன சொல்கிறார், அப்பாவை நினைங்க, ஆஸ்தியை நினைங்கன்னு சொல்கிறார். ஆஸ்தியை நினைக்கும் போது நமக்கு குஷி தான் வரும். எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆஸ்தி பாபா கொடுக்குறாரு, ஒரு பொன்னான உலகமே என்னுடைய கையில் பாபா கொடுக்க வந்திருக்காரு. தங்க மாளிகை, வைர வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகை, அந்த சொர்க்கத்தை நம்ம ஸ்மிருதி பண்ண நமக்கு குஷி ஆனந்தம் இருக்குமே தவிர துக்கம் கவலை வராது. அதனால் பாபா சொல்கிறாரு, நமக்கு யாருமே துக்கம் தர முடியாதுங்கிறார். ஏன்னா நம்ம ராவணன்கிட்டேருந்து விலகி வந்துட்டோம். ராவண ராஜ்யத்தில் இருக்கும்போது, ராவண வழிப்படி நடக்கும்போது தான் நமக்கு துக்கம் கிடைச்சிட்டே இருந்தது. இப்போ ராவணன் மூலமாக தான் நமக்கு துக்கம் கிடைக்கின்றது என்ற புரிதல் இருக்கும்போது, அனுபவம் இருக்கும்போது அந்த ராவணன்றது முற்றிலும் நம்ம விலகிட்டோம். இப்போ ஒரு பாபா சொல்கிறபடி தான் நம்ம நடக்கணும். அடுத்தது நம்ம பவித்திரமான வாழ்க்கையை மேற்கொள்ளும்போது நமக்கு துக்கம் வராது. அதனால் அந்த பவித்திரமான வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த இடையூறுகள், கொடுமைகள் நடந்தாலும் கூட அதை நம்ம சகித்து கொண்டு பவித்திரமாக வாழ வேண்டும். மற்றபடி இந்த யஜ்யத்தில் முழு உலகமே ஸ்வாகாக போதுங்கிறார். ஆனால் பாபா தேக சகிதமாக நம்ம எல்லாத்தையும் மறந்துடும். தேகம் கூட நமக்கு நினைவு வரக்கூடாது. இதெல்லாமே மறப்பது தான் நம்ம இந்த யஜ்யத்தில் நம்ம நம்மையே, அதாவது அனைத்தையுமே ஸ்வாகா செய்வது. பொதுவாக உலகத்தில் மழையே வரல, வறட்சி பஞ்சம் ஏற்பட்டது, அல்லது ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டது, அல்லது ஏதாவது யுத்தங்கள் நடக்க போகுது அப்படின்னா முன்கூட்டி என்ன பண்ணுவாங்க, பிராமணர்களை கூட்டு தீ மூட்டி வேள்வி நடத்துவாங்க. அந்த வேள்வியில் நிறையா பட்டாடைகள், தானியங்கள், அந்த பிராமணர்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் உட்காந்து ஆகுதி பண்ணுவாங்க. அந்த ஆகுதி பண்ண அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகை நாலா பக்கம் சுற்றி பரவும். அதன் மூலமாக நன்மை ஏற்படுங்கிற ஒரு பாவனையில் பக்தர்கள் செய்து வந்தாங்க. அது பல பிறவிகளாக நடத்தக்கூடிய ஸ்தூல வேள்வி. ஆனால் இந்த ஞான வேள்வி ஒரே ஒரு சங்கமயத்தில் பாபா நடத்துகிறாரு. இதில் ஸ்தூல பொருள்களை நம்ம ஆகுதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் புத்தியின் மூலமாக தன்னிடம் உள்ள அனைத்தையுமே பாபா உன்னுடையது என்று நாம் அர்ப்பணம் பண்ணுறதா முழு ஆகுதி. அச்சா, நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு போகிறவங்க தான் உண்மையான தங்கம் ஆறாங்க.
One who is able to mold himself in line with the situation becomes the real gold.